ஹாய் கைஸ்லாம் எப்போ இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கொண்டாடிங்க மலை தான் பார்த்தீங்கன்னா ஏற போகிறோம். அந்த விளாக் தான் இது. நேற்றே பார்த்தீங்கன்னா நியூஸ் போட்டிருப்பேன் இது நம்ம ஏற போகிறோம்ட்டு. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு மற்ற எல்லாம் பேசலாம். ஏன்னா இப்போ டைம் இல்லை, ஏன்னா இப்போ ரொம்ப உச்சியில் நிற்கிறேன். ஹாய் கைஸ், என்னடா வாய்ஸு அப்படியே ஒரு மாதிரி கேட்குதுன்னு அப்படின்னு பார்ப்பீங்க. அப்படியே டேரெக்டாக கிளியராக கேட்குது அப்படின்னு பார்ப்பீங்க. நான் வேணால் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ எடுக்கும்போது பேசலான்னு பார்த்தா அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிடைக்கல. அந்த அடிக்கிற காற்றுக்கு எப்போ வாய்ஸே போட முடியல. ஓகே நம்ம வாங்க மலையை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். இந்த மலையை பார்த்திங்கன்னா யாராலையும் ஏற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அடிக்கிற வெயிலில் சுத்தமாக முடியல கைஸ். அந்த பெயிண்ட்டு போட்டாலாச்சும் அந்த பெயிண்ட் போட்டனால்தான் எங்களால் காலே வைக்க முடிஞ்சிச்சு. இல்லாட்டி காலுக்குள்ளே வைக்க முடியல. பாருங்கள் இங்கேருந்து வியூ செம்மையாக இருக்கா. பாதி தூரம் தான் வந்தோம். இந்த மலை பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபுட் ஃபீட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நான் கீழே இதே பிக்சரில் போடுறேன், டெக்ஸ்ட்டாக போடுறேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா ரெக்கார்டிங் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். பாதியே நான் மியூசிக் போட வாய்ப்பு இருக்குது. நான் இந்த மலை ஏறிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இது நிறைய யோசனை வந்துச்சு. ஏன் நம்ம பாதி இது பேசலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை வந்துச்சு. ஆனால் ஃபோனும் ஒரு கையில் பிடிக்க முடியல, ஏறவும் முடியல. இந்த நம்ம ஏறுறேன்னா இப்போ ஏறுறேன்னா ஒரு படிக்கட்டு, அந்த சைடில் ஒரு கம்பி இருக்குல்ல கைஸ், அந்த கம்பிலாம் வந்து ஒரு வயசான ஐயா தான் பார்த்திங்கன்னா போட்டிருந்தார். அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஐயா தான் பார்த்திங்கன்னா அந்த மேலே தெரியுதா உச்சி, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஐயா தான் பார்த்திங்கன்னா கம்பி போட்டிருக்காரு. ஏன்னா மக்கள் தான் அப்போ தான் வருவாங்க, அப்போ தான் போய் சாமியை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கீழே போட்டிருக்க பெயிண்டில் அதுக்குன்னு பார்த்திங்கன்னா கூலிங்காகவும் இந்த பெயிண்ட் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வழி தெரியறதுக்காகவும் பெயிண்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா பெயிண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வழி பார்த்திங்கன்னா நிறையா வழி இருக்குது. அந்த போகிற வழியில் ஒரு ரெண்டு வழி பிரியுது. ஓகேங்களா, அந்த வழியில் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரெண்டு வழி பிரியுதுன்னு சொன்னால அது பார்த்திங்கன்னா இன்னும் பாதி தூரத்தில் வந்துடும். போனோன்னு காமிக்கிறேன். இங்கே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்களேன். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா நான் 8 மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணேன். 8 மணிக்கே இவ்வளோ வெயில் கைஸ். நம்ம 8 மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா மொத்தம் 2 மணி நேரம் ட்ராவலு இந்த மலை மேலே ஏறுறதுக்கு. 8 மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணோன்னா 10 மணிக்கு எல்லாம் போய் சேர்ந்துடலாம். நீங்கள் உட்காந்து போனீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு 10:30 ஆயிரும். அதில் உட்காரம் போனீங்கன்னா கரெக்டாக ஒரு 9:30 போயிடலாம், 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். உட்காந்து போனீங்கன்னா 10-10:30 மணி ஆயிடும் வயசு. ஓகேங்களா, இப்போ வந்து நான் ரெக்கார்டிங் போடுற எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்று அதிகமாக அடிக்குது. அதுவும் இல்லாமல் வந்து நிறையா பேர் அங்கே போயிட்டு இருந்தாங்களா, அதனாலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் கேட்கல. இப்போ கூட உங்களுக்கு கேட்காது, ஏன்னா பக்கத்தில் உட்காந்து பூச்சி கத்திட்டு இருக்குது மேலே மரத்தில். எங்கே இருக்குதுன்னு தெரில. நான் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேன், இந்த மலை ஏறுறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. மேலே அடிக்கிற காற்றுக்கு பார்த்திங்கன்னா பாதியில் கம்பியே இருக்காதுன்னு வேறு சொன்னாங்களா. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம்னுட்டு ஏற்கனவே 2 தடவை ஏறி இருக்கேன் இந்த மலையில். சரி வீடியோவில் நம்ம போடலாம், நம்ம மட்டும் ஏன்னா எப்படி நம்ம ஆடியன்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு பார்த்திங்கன்னா வீடியோவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். இப்போ இதோட பார்த்திங்கன்னா 4 தடவை போகிறோம் கைஸ். இந்த மலைக்கு செம்மையாக இருக்கும் கைஸ். நீங்களும் இதில் வந்து போய் பாருங்கள். என்ன தான் 2 மணி நேரம் இருந்தாலும் ட்ராவல் பண்ண செம்ம த்ரில்லிங்கு, அட்வென்ச்சரு எல்லாமே. கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். அதுவும் நைட் நேரத்தில் இந்த மலை ஏறுறவங்க பார்த்திங்கன்னா நல்லா திகில் சம்பவத்தை கொடுக்கும். அடிக்கிற காற்றுக்கு ஐயோ, நான் நைட் நேரத்தில் ஏறினால தாங்க தைக்க சொல்கிறேன். ஓகே, பாதி இது பார்த்திங்கன்னா மியூசிக் போட்டு விட்றேன், ஏன்னா பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் கம்மியாக தான் கிடைக்கும், அதுதான். ஓகே, மியூசிக் கேட்டு அப்படியே நம்ம விலாகை கண்டினியூவாக பாருங்கள். கைஸ் கேமரா எதனால் இப்படி ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஓடி போயிட்டு இருந்தேன், அதனால தான் பார்த்திங்கன்னா இப்படி ஆகுது. ஏன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு வாய்ஸ் சவுண்ட் அவ்வளோக்கு கேட்காது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஓடிட்டு இருந்தேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா முன்னாடி 2 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே அந்த உச்சிக்கு தான் கைஸ் போகணும். வெயில் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி அடிக்குதுன்ட்டு. அப்பா என்னால் சுத்தமாக முடியலை கைஸ். இப்போ அங்கே முன்னாடி 2 பேர் வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருந்தாங்களா கைஸ், அவங்க தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா அவங்க கூட தான் போயிட்டுருந்தேன். இங்கே தான் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் நான் தூரம் அங்கே போய் உட்காந்துருந்தேன், இவங்க வந்தாங்க கைஸ். அப்புறம் இவங்க கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே ஆரம்பிங்க.
அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கைஸ் போகிற வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த மண் இருக்குல்ல கீழே அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா சுட்டுருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு வழியெலாம் இருக்குது. இந்த சின்ன சந்துக்குள்ளெல்லாம் பூந்த மாதிரி இருக்கும். சில கம்பியெல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. அந்த கம்பிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூந்து போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் மேலே அடிக்கிற காற்றுக்கு ஐயோ அவ்வளோ திகிலாக இருக்கும் கைஸ். நீங்கள் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது மட்டும் தான் இருந்தேன் எடுத்தேன். கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போன்னு பார்த்து ஃபோன் கோலார் பண்ணிடுச்சு, ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காமிச்சிருச்சு, வீடியோலாம் டெலிட் பண்ணணுன்னு காமிச்சிருச்சு. நானும் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி டக்குன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இப்போ மேலே ஏறினதை மட்டும் இப்போ வீடியோ எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டேன். ஏன்னா உட்காராம போனதுனால. அதுவும் இல்லாமல் எடிட் பண்ணலான்னு பார்த்தா எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு, எல்லாம் வெளியே வந்துடுச்சு. அதை டெலீட் ஆகிடுச்சுன்னு நினச்சாங்க. அப்புறம் பார்த்தா வந்துடுச்சு திரும்ப. நான் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் எடுக்கலை, கம்மியாக தான் விட்டு தான் எடுத்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில வியூஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷமாச்சு வர மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன் நான் இந்த வீடியோ. மறக்காமல் ஃபுல்லாக பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே, திரும்ப நம்ம மியூசிக்கை போட்டு விட்றேன், நீங்கள் அப்படியே பார்க்க ஆரம்பிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மோசமான ரோடெலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏறவே ரோடுலங்கிற மாதிரி மோசமான கல்லெல்லாம் இருக்குது, ஏறவே முடியல. சரியான கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப செம்மையாக இருக்கும். நல்லா த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அட்வென்ச்சர்லாம் கிடைக்கும். இந்த ஸ்டெப்பை பார்த்துருக்கீங்க எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு. அதுவும் கரெக்டாக வெயிலுக்கு நேராக ஏறவே முடியல. அப்படியே கஷ்டப்பட்டு இப்படியே ஏறிட்டோம் கைஸ். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், நிஜமாலே செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன குகை மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே மறக்காமல் செக் பண்ணுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சாமியெல்லாம் உட்காந்துருக்கும். நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்து தான் போயிட்டேன். ஆனால் அதில் வீடியோ தான் இருக்க முடியல, ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வந்துடுச்சு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு அதிகமாக கரெக்டாக ஒரு கம்பியை மட்டும் பிடிச்சி நின்றுட்டுருக்கேன். பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு. நிற்கவே முடியல, அப்படியே கஷ்டப்பட்டு நின்னாச்சு கைஸ். ஓகே, வாங்க மேலே போக ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன தான் பார்த்தீங்கன்னா வாங்க போகும்போது வேணால் வெயில் அடித்தாலும் நல்லா காற்றடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கும் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரியும் தெரில. நல்லா ஜில்லுன்னு ஏதோ மழை காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ் ஊட்டிலலாம். மேலே ஏறும்போது அவ்வளோக்கு வெயில் தெரில, கீழே இறங்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா வெயில் பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கிடுச்சு. இந்த மழையிலேயே இந்த இடத்துல தான் நிறைய குரங்கு இருக்கும். மூச்சு வீடியோ எடுக்கல, இப்போ இடத்துல தான் போயிட்டுருக்கோம்.
இப்போ அங்கே இருக்கிற மாதிரி தெரில. பஸ் அங்கே இருக்குது இல்லை தண்ணி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதை அப்படி சைடாக தான் இருக்குது பாருங்கள். சைடாக தான் போகணும். போன தடவை இங்கே வந்துருப்ப இங்கே வந்து சரியான காற்றுங்க. சைடாக இருக்கிற பாதையில் போகவே முடியாது, அந்தளவுக்கு காற்று. கிட்ட வந்துட்டாச்சு. கம்பி பாருங்க கீழே தான் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்க. அங்கே தான் இருக்கு. கிட்ட வந்துட்டோம். முச்சு வாங்குது. பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்பே இல்லை. ஸ்டெப்பெல்லாம் இப்படி தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு தாத்தா தான் பார்த்திங்கன்னா கம்பி வேறு விட்ருக்கு. அங்கேருந்து வந்துருக்கோம். உச்சகட்டத்தில் இருக்கேன். என்னாச்சு? அங்கே நடந்த இது ஒரு பஸ்ஸு போகிற மாதிரி தெரியுதா? பஸ்ஸு போகிற மாதிரி தான். பஸ் தான் போகுது. போயிடுச்சு. இப்போ தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. அங்கே ஒரு வண்டியில் போகுதா, 2 வண்டி. அங்கேருந்து இப்போ நம்ம இங்கே வந்து நிற்கிறோம். பாருங்கள் எல்லாமே எத்தனோன்னு இருக்குது. இந்த சைடு தான் பார்த்திங்கன்னா பழனி இருக்குது. இதை தாண்டி போகணும்.
அவ்வளோதான் கைஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கைஸ் இதுக்கு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டெப்பு தான் கோயிலுக்கு வந்தாச்சு கைஸ். அங்கே தெரியுது ஒரு கம்பி பெருசாக, அங்கே போனால் கோயிலுங்க. இந்த இடத்துல ரொம்ப காற்று இல்லை, ஆனால் மழை டைமில் வந்தீங்கன்னா காற்று அதான் காற்று பிச்சு எடுக்குங்க. மின்னல் நேரத்தில் வரும். கவாசிக்க நீ வச்சுட்டு வா. சாப்பீஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம சேனலில் போய் இருந்தால் பார்த்தேன் அதனால பார்த்தேங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கட் ஆகிடுச்சு, வீடியோ எடுக்க முடியல. கோயிலுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல, கோயில் பார்த்தீங்கன்னா காமிக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வீடியோ கட் ஆகிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் 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 பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் இந்த மலை. மறக்காமல் கொண்டாடுறீங்க மலைக்கு. கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி வாங்க, கரெக்ட் லொக்கேஷன் காமிக்க. கைஸ் இப்போ இந்த ஸ்டெப்பு தான் இருக்கணும்.